स्मारकुष्ठछायार्च प्रमेदचोरोन्मादकुल्मादिरेः कामहान्तकपिशाचा च सर्वे நீ சொல்ற முத்திர மோதிரம் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த வரலாறு பிரியா. ஆமா ஃபாதர். அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பொக்கிஷமா இருக்கலாம் இல்லையா? சூசையோட வம்சாவழியில தான் அது இருந்திருக்கணும். காலப்போக்குல ஏதாவது ஒரு வம்சாவழியினரால விற்கப்பட்டிருக்கலாம், இல்ல தொலைஞ்சிருக்கலாம். அந்த முத்திர மோதிரம் கிடைச்சாதான் நான் இங்க வந்ததுக்கான கடமை முடியும் ஃபாதர். புரியுது பிரியா. ஆனா மோதிரம் கிடைக்காத பட்சத்துல இதுக்கு வேற என்ன வழின்னு யோசிக்கணும். அப்போ மோதிரம் கிடைக்காதா ஃபாதர்? நோ, எப்பவுமே ஒரு மாற்று வழியை யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம், பாதுகாப்பும் கூட. இல்ல ஃபாதர், அது எங்கேயோ பத்திரமா இருக்கும்னு என் உள் மனசு சொல்லுது. ஏதாவது ஒரு புள்ளியில இருந்து தேடல் ஆரம்பிக்கலாம். ஆனா அந்த புள்ளி எங்க இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியலையே. ஹலோ, எஸ், அப்படியா? சரி, நான் 1 hourல வரேன். என்னாச்சு ஃபாதர்? மரியாவோட மாமா அந்தோனி இறந்துட்டாரா?
மந்த்ரா அவ வேலையை ஆரம்பிச்சிட்டா ஃபாதர். மரியாவை யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆபத்து இருக்கு ஃபாதர். நான் டேவிட் கிட்ட மரியா மனசை மாத்தி எப்படியாவது அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைன்னு சொல்லியிருக்கேன். டேவிட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. சரி. ரொம்ப கொடூரமான கெட்ட சக்தின்றத ஹாஸ்பிட்டல்ல எனக்கு நடந்ததை வச்சே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஜபத்தால கூட அந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியல. ஃபாதர், மரியாவை காப்பாத்துறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே சோர்ஸ் டேவிட் தான். மரியா மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா இதெல்லாம் சரியாயிடும்ல? ஆமா ஃபாதர். ஆனா அந்தோனி கொலையானாரா இல்ல இயற்கையா இறந்தாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ஃபாதர். எதுக்கு அப்படி சொல்ற? காயத்ரி விஷயத்துல இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கு ஃபாதர். அதனால தான் சொல்றேன், இது மந்த்ராவோட வேலையா தான் இருக்கும். போன்ல பேசும்போது எப்படி இறந்தாருன்னு ஏதாவது சொன்னாங்களா? நான் விளக்கமா எதுவுமே கேட்டுக்கல. ஆனா நடந்த சூழ்நிலையை வச்சு பாக்குறப்போ அந்தோனியோட மரணம் இயற்கையா தான் இருக்கும்னு தோணுது. அடுத்து இந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னா டேவிட உடனே சர்ச்சுக்கு வர சொல்லுங்க ஃபாதர். பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன். நமக்கு மேல கர்த்தர் இருக்கார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் பயப்படுறதுக்கு காரணம் எனக்கு ஏற்கனவே நடந்த அனுபவம் தான். அதுல நடந்த தவறுகளை இனிமே நடக்காம பார்த்துக்கணும். அப்பதான் நாம நினைச்சது சாதிக்க முடியும். அப்படின்னா முதல்ல மரியாவை மந்திர கிட்ட இருந்து விலக்கி கொண்டு வரணும். டேவிடையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். அது மட்டும் நடந்துட்டா அடுத்து நடக்கக்கூடிய உயிர் பலிய தடுத்துட முடியும் ஃபாதர். கர்த்தர் சூன்யமாக்கிட்டாரு. கர்த்தர் மேல பழி போடாதம்மா. மாமா இறந்ததுக்கு காரணம் கர்த்தர் இல்ல, வேற யாரு? டேவிட்டா? டேவிட் அந்த அளவுக்கு போவானா என்ன? ஏமா உடனே டேவிட் மேல சந்தேகப்படுற? அவன் தானே அந்தோனி உன்னை கல்யாணம் பண்ணிக்க விடாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அப்படி பார்த்தா மாமாவும் சகாயராஜும் உருட்டுக்கட்டையால அடிச்சுக்கிட்டு மாமாவை கொல்லாம விட மாட்டேன்னு அவர் சொல்லலையா? அப்போ அவன் தான் மாமாவை கொன்னு இருப்பான்னு சொல்றியா? சொத்து பணத்தை விட மாமா பகையத்தான் நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் கை விட்டுட்டாரு, நம்ம நிர்கதியா ஆக்கிட்டாரு அப்படின்னு தானே சொல்ல போற? மாமா இறந்து போனது ஒரு சூழ்ச்சின்னு சொல்றேன். என்ன சூழ்ச்சியோ? உடம்ப பார்த்த டாக்டர் எல்லாம் மாரடைப்பு வந்து செத்ததானே சொல்றாங்க. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே எனக்கு புரிஞ்சு என்ன ஆக போகுது? இத பாருமா, இனிமே எல்லாமே நீதாமா ஜெனிஃபருக்கு. நான் இல்லம்மா, இனிமே இவளுக்கு எல்லாமே நீதான். ஜெனிஃபர் உன்ன அம்மான்னு கூப்பிடுறாளா, எந்த அம்மான்னு கூப்பிடுறாளா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? என்ன கொஞ்ச நாள்ல மறக்கிற மாதிரி
நீ பாசத்தை காட்டிட்டா போதும். இப்படி எல்லாம் பைத்தியக்காரத்தனமா பேசாத. உன்னை தவிர வேற யாரையும் அம்மான்னு கூப்பிட மாட்டா இவ. நான் அவளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஜெனிஃபரை விட்டுட்டு எங்க போக போற? ஏற்கனவே நான் உன்கிட்ட சொன்னதுதான். நான் தேவ ஊழியம் பண்ண கன்னியாஸ்திரியா போறேன். உனக்குன்னு இந்த குடும்பத்துல செத்து போன உன் அக்கா ஒரு கடமையை விட்டுட்டு போயிருக்கா. ஒரே கடமையா தேவனுக்கு என்ன அர்ப்பணிச்சிட்டம்மா. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நீயும் போயிட்டா ஜெனிஃபர் யார அம்மான்னு கூப்பிடுவா? கர்த்தர் மேல விசுவாசம் உள்ள அத்தனை பேரும் தேவனோட பிள்ளைகள் தான். வேண்டாம் மரியா, நான் இருக்கிற வரைக்கும் இவளை பாத்துக்குவேன். அதுக்கப்புறம் இவளுக்குன்னு யார் இருக்கா? கர்த்தர் நிழல்ல வாழ்ற யாரும் அனாதை இல்லம்மா. முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து. கன்னியாஸ்திரி ஆகிற முடிவை விட்டுரு. அதை விட நான் என் உயிரையே விட்டுருவேம்மா. என் முடிவுல மாற்றம் இல்ல. வர 28ஆம் தேதி நான் கன்னியாஸ்திரியா மாற போறது உறுதி. மரியம்மாக்கு நான் வேணாமா? மரியாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டவ நீ. உன்னை விட அவளுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையா வேற யாரும் வரவே முடியாது. குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுத்தினாதான் அவ உயிருக்கு பாதுகாப்பு. இந்த வார்த்தையில நட்பும் இருக்கு, அன்பும் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் மரியாவை கல்யாணம் பண்ண?
யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆபத்து இருக்கு ஃபாதர்.
சொல்லு டேவிட், என்ன விஷயம்? இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? மனசு சரியில்லைன்னு படகுதுறை பக்கமா வந்தேன் ஃபாதர். இங்க இங்க சொல்லு டேவிட், அங்க இங்க அந்தோனியை பார்த்தேன் ஃபாதர். நிஜமாவா? ஏதோ முழங்கல் சத்தம் கேட்டது. போய் பார்த்தா உள்ள அந்தோனி இருந்தான். திடீர்னு கழுத்தை நெருக்கி வந்துட்டான். ஜீசஸ். மறுபடியும் போய் பார்த்தேன் ஃபாதர், அங்க இல்ல. டேவிட், உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல ஃபாதர், ஆனா ஏதோ தப்பு நடக்க போது மட்டும் தெரியுது ஃபாதர். டேவிட், இனிமே தனியா எங்கேயும் போகாத. மரியாவோட கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாலே சம்பந்தப்பட்டவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு பிரியதர்ஷினி சொன்னது உண்மையாயிடும் போல இருக்கு. பிரியதர்ஷினியா? யார் ஃபாதர்? ஃபாதர் ஃபாதர் டேவிட், நீங்க? என் பேரு பிரியா. ஓ, ஃபாதர் என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க தானா? ஃபாதர் கடைசியா உங்களை பத்தி தான் என்கிட்ட பேசினாரு. ஃபாதருக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. எனக்குன்னு இருந்த ஒரே ஆதரவு ஃபாதர் தான். அவர் தான் என்னை சர்ச் ஹோம்ல வச்சு வளர்த்தாரு. இப்போ நிரந்தரமாவே என்னை அனாதையாக்கிட்டு போயிட்டாரு. ஆனா எதுக்கு என்ன மரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயப்படுத்தினாருன்னு எனக்கு தெரியல. நீங்க ஃபாதர் கிட்ட பேசுனீங்களா? ஃபாதர் எது சொன்னாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். கடைசி வரைக்கும் ஃபாதர் எதுக்கு மரியாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாருன்னு புரிஞ்சுக்க முடியல. ஃபாதர் சொல்லாத விஷயத்த நான் சொல்றேன் டேவிட். மரியாவுக்கு மிகப்பெரிய கண்டம் இருக்கு.